அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனி கோவில் நில விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு பரப்பியதாக வினோத் சூரியகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் புலன் விசாரணைக்கு உரிய குற்றம் அல்ல என்றும் ஜனநாயகத்தின் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். நீதிமன்ற உத்தரவின் மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் குரல் மதிக்கப்பட வேண்டும் எனவும் அரசை அல்லது அமைச்சர்களை வெறுமனே விமர்சிப்பது பொது அமைதிக்கு குந்தகம் ஆகாது எனவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கருத்தினை தெரிவித்திருக்கிறது. பழனி கோவில் மடத்துக்கு சொந்தமான நிலம் விற்பனை விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பரப்பியதாக சென்னையைச் சேர்ந்த வினோத் சூரியகுமார் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசியல் காரணங்களுக்காகவும் பேச்சுரிமை சுதந்திரத்திற்கு எதிராகவும் தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் குரல் மதிக்கப்பட வேண்டும் எனவும் அரசையோ அதன் அமைச்சர்களையோ வெறுமனே விமர்சிப்பது குற்றமாகாது எனவும் இது பொது அமைதிக்கு எதிரான குற்றமாக கருத முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தரக்குறைவான அவதூறான கருத்துக்களை பரப்புவது என்பது இந்திய PNS சட்டத்தின் 356வது பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஒரு குற்றத்தை மட்டுமே செய்திருப்பதாகவும் இதற்கு புலன் விசாரணை என்ற தேவை இல்லை என தெரிவித்து மனுதாரருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மனுதாரர் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினந்தோறும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார்.